அன்பான மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இந்த அருமையான பாஸ்கா காலத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பாடங்கள் பார்வைகள் என்ற இந்த தொடரிலே ஆண்டவரின் உயிர்ப்பை குறித்த பல காரியங்களை குறித்து நாம் தெளிவுகள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த தெளிவை நமக்கு தந்து கொண்டிருப்பவர் பாலக்காடு சுல்தான்பேட் மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு முனைவர் அந்தோனிசாமி பீட்டர் அபிர் அவர்கள். வணக்கம் ஆயர் அவர்களே. வணக்கம். இவர் சுல்தான்பேட் ஆயராக மட்டுமன்றி அகில இந்திய ஆயர் பேரவையின் விவிலிய பணிக்குழு தலைவராகவும் சீரோடும் சிறப்போடும் தலைமையேற்று பணி நடத்தி வருகிறார். இந்த நாளிலே அவரோடு சேர்ந்து ஆண்டவரின் உயிர்ப்பை குறித்த காரியங்களை இன்னும் தெரிந்து கொள்ள நாம் வாய்ப்பு பெற்றிருக்கின்றோம். நன்றி ஆயர் அவர்களே. நன்றி. நம்ம கடந்த நிகழ்ச்சிகளில் ஆண்டவருடைய உயிர்ப்பை குறித்து பேசும்பொழுது மகதலா மரியாவை பற்றி பேசினோம். எம்மாவு சீடர்களோடு அவர் நடந்து சென்று எப்படி அவர்களுக்கு இறைவார்த்தை வழியாகவும் நற்கருணை வழியாகவும் தன்னை வெளிப்படுத்தி காட்டினார் அப்படிங்கிறத குறித்து பேசினோம். இந்த நாளிலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அவர் வேறு யாரும் அல்ல, நமக்கு மிகவும் பரிச்சயமான தோமையார் ஆயர் அவர்களே. பொதுவாக தோமையார் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே சந்தேக தோமையார் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தையோடு அவரை சொல்கிறாங்க. ஆனால் வெறும் ஒரு சந்தேகத்தோமாவை மட்டும் அவர் இருந்திருக்க முடியாது. அதை குறித்து அவருடைய அந்த உயிர்ப்பு அனுபவத்தை குறித்து நாங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ அதை குறித்து உங்களுடைய விவிலிய பார்வை என்ன? மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது வணக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி உயிர்ப்பு காட்சியில் ஒவ்வொன்றுமே முக்கியமாக தான் நமக்கு தெரிகிறது. மகதலேனி மரியாவுக்கு உயிர் தாண்டவர் கொடுத்த அந்த காட்சியின் முக்கியத்துவத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி எம்மாவு சீடர்களுக்கு அவர்களுக்கு கொடுத்த காட்சியை கண்டோம். அடுத்தது நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி தோமையார் தோமா என்று சொல்கிறோம். நம்ம தோமையார் என்று தமிழில் பேசுகிறோம். அவருக்கு உயிர் தாண்டவர் கொடுத்த காட்சி ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருமே ஒன்று தான், ஒரே வகையில் இருக்கிறாங்க. எப்படின்னா அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பும் அக்கறையும் மதிப்பும் கொண்டிருந்த மகதலேனி மரியாளுக்கு ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு தோட்டக்காரராக தோன்றினார். அவரால் பார்க்க முடியல. அப்புறம் அவருக்கு காட்சி கொடுக்கிறார், காண வெளிப்படுத்துகிறார். அதே மாதிரி குழப்பத்திலும் வருத்தத்திலும் இருந்த எம்மாவுஸ் 2 பேருக்கும் காட்சி கொடுக்கிறார், வெளிப்படுத்துகிறார். அதே மாதிரி தோமா நான் அவரால் சாதாரண பார்த்தா சொன்னால் மற்றவங்க சொன்னால் கேட்க மாட்டேன், நானே பார்க்கணும் தொடணும் இப்படிலாம் அப்படி இருந்தாலும் முடியும் அப்படின்னு ஒரு விதமான சந்தேகம் இல்லையா? ஆமாம், நம்மளும் பல நேரங்கள் நம்ம கூட அப்படி தான் இருக்கு. ஆமாம் சார், நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக கூட நம்ம பார்க்கலாம். நமக்கு இப்போ தோமாவுக்கு தோன்றுதல் புனித தோமா, அவரை நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே டவுட்டிங் தாமஸ், சந்தேக தோமா. நீங்கள் கூட அடிக்கடி நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா தோமையாராக இருக்கு சொல்கிற மாட்டாங்க. இன்னும் நிறைய ஊரில் நம்ம இடத்துல வீடுகள்லாம் பேசுவாங்க, இவங்க ஒரு தோமையார் அப்படின்னுவாங்க. ஏன் சந்தேகம்? சார், இவர் யார்? முதல்ல திதிம் எனப்படும் தோமா என்று 3 இடங்களில் இவரை பற்றி யோவான் எழுதுகிறார். திதிம் எனப்படும் தோமா 11வது அதிகாரத்தில் அந்த லாசரை உயிர்ப்பிக்கின்ற நேரத்தில் இவரோடு செல்வோம் நாமும் இறப்போம். பிறகு நம்ம பார்க்குறோம் 20ஆம் அதிகாரத்தில் கூட 24வது வசனத்தில் ஆமாம் 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா. அதே மாதிரி 21:2 சீமோன் பேதுரு திதிம் எனப்படும் தோமா.
திதிம் எனப்படும் தோமா. தோமா. திதிம்னா என்ன? ட்வின். ஓ, ட்வின். ட்வின், இரட்டை பிள்ளைகள், இரட்டை குழந்தை. திதிம். என்ன திதிம்? எப்படி இது ட்வின் அப்படின்னு நீங்கள் யாருக்கு ட்வின்? யாரோட ட்வின் என்று நினைப்பீங்க இல்லையா? என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்ன தெரியுமா? யோவான் தோமையார் நடபடி, தோமையார் ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ்னு ஒரு புக் இருக்கு, தொடக்க காலத்தில் எழுதுனது. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தோமாவின் பணிகள் என்று ஒரு புக்கு இருக்கு. அந்த புக்கில் என்ன திரும்ப போட்டிருக்கு? இயேசுவின் ட்வின். ஓ, இயேசுவின் கூட பிறந்த இரட்டை பிள்ளை. இயேசுவுக்கு இரட்டை பிள்ளை. ஓகே, என்ன ஆச்சரியமா இருக்குது. ஆச்சரியமா இதுதான். ஏன்னா யோவான் எழுதுறார், ஆமா, ட்வின் சொல்லி திதிம்ன்றார். அது விளக்கம் சொல்லல. இந்த விளக்கத்தை எங்கடா போய் பார்க்குறது எல்லாரும் பார்த்துக்கும் போது, தொடக்க காலத்தில் இன்னொரு புஸ்தகம் இருக்குது, அது பைபிளில் நம்ம உள்ளே சேர்க்கலை. அதை படித்தாக்க இது இயேசுவின் கூட பிறந்தவர் என்றெல்லாம் இருக்கு. அது உண்மையா பொய்யா அப்படின்னு நான் இங்கே அது இருக்க முடியாதுன்றது என்னுடைய நம்பிக்கை. அநேகமாக தோமா திதிமுஸ் என்ற 2 பேர், அந்த தோமா என்பவரும் ப்ளஸ் திதிமுஸ் என்பவரும் 2 பேரும் ட்வின் பிள்ளைகளாக இருந்திருக்கணும். அதனால்தான் அதில் திதிம். ஏன்னா இது தோமா திதிம் என்ற தோமா அப்படின்னு இருக்கும். தோமாவுக்கு சில பேர் என்ன சொல்ல, தோமாவுக்கு திதிமுஸ் என்ற பெயரும் இருந்திருக்கும். இதுதான் உண்மை. என்னை பொறுத்தவரையில் நம்ம நிறையா அங்கங்கே படிக்கும்போது சுற்றி வளைச்சி பார்க்கும்போது நான் பார்க்குறது, திதிம் என்றால் வெறும் அந்த லிட்ரல் மீனிங், வார்த்தை பொருளை பார்க்கும்போது ட்வின் என்று வந்தாலும் அந்த தோமாவுக்கு ட்வின் யார் இருந்திருக்க வாய்ப்பு? இயேசுவுக்கு ட்வின் இருந்திருக்க முடியாது. ஆகவே இவருக்கு இவருடைய பெயர் தோமாவுக்கு இன்னொரு பெயர் திதிம் இருக்கலாம். அதனால தான் திதிம் என்ற தோமா. புரியுதுங்களா? இப்போ அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் படிக்கிறவங்களுக்கு இது புரியாமல் இருக்கு. என்னடா திதிம் நீங்கள் போய் லிட்ரல் மீனிங் கண்டுபிடிச்சிங்கன்னா ட்வின், அப்போ யார் ட்வின், எப்படி ட்வின் அப்படின்றது ஒரு குழப்பம் வரும். ஸோ இது புரிஞ்சு போச்சா? இவர் பெயர் யோவான் நற்செய்தியில் மட்டும்தான் 4 இடத்துல வருது. 11:16 நாமும் செல்வோம், அவரோடு மரிப்போம், இறப்போம். 14:5 வரும், நீர் எங்கே போகிறீர் எங்களுக்கு தெரியாது, வழி போகிற வழி எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்லாம் கேட்குறது இவருடைய இடத்துல நம்ம பார்க்கணும். அடுத்தது 20வது அதிகாரத்தில் தோமா அவர்களோடு இருக்கவில்லை. இல்லை, 24வது வசனத்தில் சொல்கிறார். 24 வசனத்தில் அவர்களோடு இல்லை. 28 தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என். அதுக்கு முன்னாடி உன் விரலை இடு, உன் விலாவில் இடு. பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில். இது 8 நாளுக்கு பிற்பாடு நடக்கிற காட்சி. 8 நாட்களுக்கு பிறகு. அப்புறம் சீமோன் பேதுரு, நத்தனியேல் 21வது அதிகாரத்தில் ஒரு லிஸ்ட்டு போடுறார். அதில் இயேசு. அப்போது ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா இயேசு உயிர்த்தாண்டவர் தோமாவுக்கு தோன்றியது ஒரு இடம். அந்த ஒரு இடம்னா சீடர்களுக்கெல்லாம் தோன்றிய நேரத்தில் அவர் இல்லை. அதன் பிறகு 8வது நாள் இவருக்கு தோன்றுகிறார். அதுதான் உயிர்த்த ஆண்டவர் அவரிடம் தோன்றுவது இல்லையா? ஒத்தமை நற்செய்தியில் தோமா பெயர் ஆஸ் ஒன் ஆஃப் த அப்பாசல்ஸ் தான் இருக்குது. தோமா என்று இருக்கு, ஆனால் திதிம் என்ற வார்த்தை இல்லை இருக்கும். இவரின் சிறப்பு என்ன? அவர் முதல்ல தோமா அவருடைய சிறப்பை பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ டவுட்டிங் தாமஸ்ன்னு நினச்சி விடாதீங்க. இல்லை,
அவரோடு செல்வோம், அவரோடு இறப்போம் அப்படின்னு சொல்றார். கமிட்மெண்ட், டெடிகேஷன், முழுக்க முழுக்க இயேசுவோடு வாழ்வோம், இயேசுவோடு இறப்போம் என்ற ஒரு உறுதிப்பாடு. ரெண்டாவது, நானே வழியும் நானே வாழும் என்று சொல்வதற்கு, இயேசு சொல்வதற்கு இவர் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறார். கரெக்டாக. மூன்றாவது, ஒரு வார்த்தை கடைசியில் சொல்வார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். இது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அறிக்கை, ப்ரொக்ளமேஷன், நம்பிக்கை அறிக்கை, விசுவாச பிரமாணம். அந்த பிரமாணத்தை இவர்தான் திருச்சபையில் இன்னைக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். அது தோற்றுவித்தவர் தோமா. அப்போ நான் உயிர்ப்பு காட்சிக்கு வருவோம். இதெல்லாம் நான் ஒரு முன்னுரையாக சொன்னேன். உயிர்ப்பு காட்சியில் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இவர் உயிர் தாண்டவர் அங்கே காட்சி கொடுக்குறாரு, இவர் இல்லை. நாங்கள் உயிர் தாண்டவரை கண்டோம் என்று சொல்கிறாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, 20வது அதிகாரத்தில் பாருங்கள், யோவானில், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு. ஆணிகளால் ஏற்பட்ட கைகளில் விரலை இடணும். அடுத்தது, அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் விலாவில் கையையே இடணும். இது என்ன, இது அது சாத்தியக்கூறா இல்லை? அந்த அளவுக்கு ஈட்டியால் துளைத்திருக்கிறார்கள் அவர் நினைச்சார். அவர் பிரிக்கிங் தான், அவர் இறந்துட்டாரா உயிரோடு இருக்கான்னு காட்டுறதுக்கு பிரிக்கிங் தான். நான் அந்த பாடுகள் பற்றி பேசும்போது சொல்லியிருக்கிறேன், பிரிக்கிங். ஆனால் இவருடைய என்னன்னா, அந்த வார்த்தையை பார்க்கும்போது அந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும், உறுதிப்படுத்திக்கணும். He wants to make sure அந்த அளவுக்கு அந்த ஃபிசிக்கல் டச். அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் இருக்குது. எப்படின்னா, எனக்கு குணமடைஞ்சா நான் ஆண்டவர் என் ஆண்டவர் என்று நம்புவேன். எனக்கு குணம் குடைக்கணும் இல்லை. ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஆன் சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கு. பொதுவாக வி ஆல் பிலீவ் அடையாளங்கள் வழியாக. அப்போ அவர் அடையாளங்கள், இந்த இந்த உணவு பாலைவனத்தில் கொடுக்கப்பட்டதால் நீங்கள் இப்படி வரீங்க, இல்லைன்னா வந்திருக்க மாட்டீங்க. அப்போ அடையாளங்களை கேட்கிறார்கள் யூதர்கள். கிரேக்கர்கள் நீ அடையாளம் செய்யுன்னு கேட்குறான். ஸோ வி ஆர் ஆல் ப்ரோன் டு சிம்பிள்ஸ் அண்ட் சைன்ஸ். அதுதான் இவர் காட்டுறார். ஸோ நம்மை அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறார் இந்த இடத்துல, நம்மை ரெப்ரசன்ட். சீடர்கள் சொன்னதை அவர் ஆனால் நம்பலை. ஏன்னா இட் இஸ் ஆல்வேஸ் லைக் தட் பீப்புள். அவருடைய கைகளில் 25 வசனம், கைகளில் இட வேண்டும், இதுதான். அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு. பாருங்க, பார்க்கணும்னு கூட பண்ணியிருந்தா பரவாயில்ல, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன். ஸோ இட் இஸ் எ ஸ்ட்ராங், ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை இவர் பார்க்கணும். என்னன்னா, அவர் விழாவில் குத்தப்பட்ட காயத்தை பார்க்கறது மட்டும் இல்லை, அதில் கையை விட்டு நான் உறுதிப்படுத்துவேன். ஏன் இது, என்ன இது, எதுக்காக, ஏன் இப்படி பேசுகிறார், பின்னணி என்ன அப்படின்னா, யோவான் நற்செய்தியில் 1 நூற்றாண்டின் இறுதியில் இயேசுவின் சீடர்கள் பல பேர் சீடர்களாக மாறினாங்க. யோவான் நற்செய்தியில் நல்லா கவனிச்சிங்க. யோவான் காலகட்டத்தில், அவர் எழுதுகின்ற காலகட்டத்தில்னா, அவர் எழுதுறது 80க்கு பிறகு. இயேசு மோட்சம் போய் எவ்வளோ வருஷம் ஆச்சு. 80க்கு பேர் நிறைய பேர் சீடர்களாக மாறுறாங்க, லீடர்லாம் மாறுறாங்க, கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க. அப்போது உயிர்ப்பு பற்றிய உறுதியான நம்பிக்கை அவர்களுக்கு அதிகமாக தோன்றவில்லை தொடக்கத்தில். நீங்கள் அதை கூட நீங்கள் படிக்கலாம், மத்தேயு 28:17. அங்கே அவரை கண்டு பணிதார்கள், சிலரோ ஐயமுற்றார்கள். இந்த நிலை அங்கே இருந்தது. ஸோ அவர்களின் கடின மனத்தை இயேசுவே
கடிந்து கொண்டார். மார்க்கு 16:14 வாசிங்க. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதை நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். யாரு? உயிர்த்தாண்டவரே கண்டிக்கிறார். யாரை கண்டிக்கிறார்? சீடர்களை. இதெல்லாம் ஒரு ஒரு அடையாளம். என்ன அடையாளம்னா, இப்படிதான் தொடக்க கிறிஸ்தவர்கள் பலர் இருந்தார்கள். எல்லாரும் டக்குன்னு எல்லாம் நம்பிட முடியுமா? இயேசு உயிர்த்தார் என்று அவங்களுக்கு காட்சி கொடுக்கலையே. எல்லாருக்குமா காட்சி கொடுத்தார்? இல்லையே. பின் உங்களுக்கு கொடுத்தாரா? இல்லை. எனக்கு கொடுத்தாரா? நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்களா? இதுதான் சூழல். இந்த சூழல்ல அவர்களின் கடின மனத்தை வேற இயேசு எம்மாவு சீடர்களுக்கு கூட அவர்கள் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஆமாம். இப்படிப்பட்டோருக்கு தோமா ஒரு முன்மாதிரி. பிகாஸ் தோமா யாருமே இல்லை, நம்ம தான். வி ஆர் தோமஸ். தோமையார் யாரு? நம்ம எல்லாரும் தோமையார் தான். ஏன்னா வி டோன்ட் பிலீவ் டிரெக்ட்லி. எல்லாத்தையும் உடனே நம்பிடுறது இல்லை. நமக்கு அடையாளம் தேவை. எனக்கு அது வந்தால் எனக்கு ஏதாவது நடக்குதா, அப்போ கடவுள் என்னை நேசிக்கிறார்னு நான் நம்ப முடியும். அப்படின்றது தான் தோமையார். யாரும் இல்லை, நாம் தான். நீங்களும் நானும் தான் தோமையார். இதை யோவான் நற்செய்தி தெளிவாக எடுத்துக்கிட்டு அப்போ தான் சொன்னார், அவர்களுடைய சந்தேகத்துக்கு ஒரு அடையாளமாகவும் யார் முன்மாதிரியாக இவர் இருக்கவும், அதே நேரத்தில் தோமையாருடைய உறுதியான நம்பிக்கைக்கு அங்கே பாருங்க என்ன சொல்றாரு, உன் விரலை இடு என்று சொல்றாரு. பாருங்க, இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு. அங்க கேட்டார் இல்லையா? அப்படியே சொல்றார். அப்ப தோமையார் என்ன செய்யறார்? ஐயம் தவிர்த்து நம்பிக்கைக்குள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர். பாருங்க, நீரே. இந்த இடத்துல இன்னும் நல்லா கவனிக்கணும். தோமையாரு கையை விட்டாரா? இல்ல. விரலை இட்டாரா? இல்லை. இல்ல. இது சொன்ன உடனே அவருடைய தப்பு புரிஞ்சிச்சு. ஓ, ஐ ஹவ் டன் பிக் மிஸ்டேக். அப்போதான் அந்த நம்பிக்கை அறிக்கை, ஆண்டவரே நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். பர்சனலா சொல்றாரு, என் ஆண்டவர், என் கடவுள். அப்ப தோமையாரின் நம்பிக்கையற்ற தன்மையை விட, அவரது சந்தேகத்தை விட, சந்தேகம் என்பது மனித முறை, மனித இயல்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். மனித இயல்பில் நம்ம சந்தேகப்படுறோம். சந்தேகத்தை விட மனித முறையில் ஆனால்தான் இயேசு அவரை கடிந்து கொள்ளவில்லை. இதுதான் யதார்த்தம். இதுதான் எல்லாருக்கும் இருக்கின்ற எண்ணம். ஆகவே இயேசு கடிந்து கொள்ளவில்லை. கடிந்து கொள்ளாமல், நீ இதை பார்த்துக்க, இடு, உன்னை விருப்பப்பட்டபடி செய்கின்ற. அப்போதான் இவர் உணர்ந்து கொள்கிறார் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டது மட்டுமல்ல, அங்கே நம்பிக்கை அறிக்கை எடுக்கிறார். மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அறிக்கை. என் ஆண்டவரே, என் கடவுளே. இந்த என் ஆண்டவரே என்பது பொதுவான எல்லாரும் உயிர்த்தாண்டவரை வார்த்தை சொல்ற உண்மை. ஆனால் கடவுளே அப்படிங்கிறது இல்லை. இவர் இப்பதான் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து யார் என்பதை தோமையார் நமக்கு எடுத்துரைக்கிறார். தோமையார் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இதன் மூலம் நாம் அறிவது என்ன? இப்போ நான் சிம்பிளாக பார்த்துக்குவோம். தோமையார் மூலம் அறிவது என்ன? ஃபஸ்ட்டு, நாம் உறுதியான நம்பிக்கையில் வளர வேண்டும். நம்முடைய பலவீனம் நம்மை உறுதிப்படுத்தாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நம்பிக்கையில் வாழ வேண்டும், வளர வேண்டும். அதனால தான் 2 கொரிந்தியர் 5:7 பவுல் சொல்லுவார். 2 கொரிந்தியர் 5:7, நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே. அதனால்தான் கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசிப்பவர் பேறு பெற்றோர். ஏன் அதை சொன்னான்னு? அது நம்ம என்னைக்குமே நம்முடைய விசுவாசம் நம்முடைய நம்பிக்கை, அடிப்படை நம்பிக்கை
கண்டு விசுவாசிப்பதில் இல்லை. நான் உங்களை பார்க்குறேன், ஆனால் உங்களை பார்க்கறதுனால நீங்கள் உங்களை கண்டுட்டோன்னு நான் விசுவாசிக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே என்ன விசுவாசம்? விசுவாசம் இஸ் நத்திங் டு டூ வித் பார்வை. பார்வையை இல்லாத, இப்போ நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல மாமரம் இருக்குது, அருமையாக காய்ச்சிருக்குன்னு சொல்லுவேன். நான் நம்புகிறேன் உங்களை, நான் போய் பார்த்துட்டு தான் நம்புறேன்னாக்கா அப்போ நம்ப தேவையில்லை. நீங்கள் சொல்கிறத நான் நம்புறேன்னா தெர் இஸ் சம்திங் உண்டு. இல்லை நான் அங்கே வந்து பார்க்குறேன்பா அப்படி சொன்னால் நம்பலன்னு அர்த்தம். அப்போ சொல்லலாம், பார்க்கலாம். பட் தேர் இஸ் நோ நீட் ஆஃப் ஃபீத். ஃபீத் இஸ் பேஸ்ட் ஆன் வாட் இஸ் வி டோன்ட் சி. அதான் பவுல் சொல்கிறாங்க. இது ஒன்று. அடையாளங்களில் அல்ல, நம்பிக்கையால் வாழ்வது தான் பேறு பெற்ற வாழ்க்கை. யோவான் 20:29 சொல்கிறாரு. யோவான் படிங்க. இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். இப்போ இது யாருக்கு சொல்கிறாருன்னா, தொடக்க கால திருச்சபையில் முதல் நூற்றாண்டில் வாழ்கிறாங்க, பிறகு 2ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டு, 25ஆம் நூற்றாண்டு, நம்ம எல்லாருக்கும் சொல்கிற இயேசுவின் வார்த்தை என்ன? நீ ஓகே, நீ வந்து கண்டத்தினால் நம்புறா, ஓகே, ஆனால் காணாமல் விசுவசிப்பவர் இவர்களெல்லாம் பேறு பெற்றவர், இன்னும் பேறு பெற்றவர். இது யாருக்காக? தோமா வழியாக நமக்கு சொல்லுகிறார். தோமா வழியாக நமக்கு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நெருக்கடியில் சந்தேகத்துக்கு உட்படுவது இயல்பு என்றாலும் எல்லா சூழலிலும் நம்பிக்கை முக்கியமானது. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 8-9 வாசிங்க. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழுவார் புகழலும் இகழுவார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். அறிமுகமில்லாதோர் என தோன்றினாலும் எல்லாரும் எங்களை அறிவர். அதாவது என்னன்னா, இதில் என்ன நம்ம படிக்கிறோம்? எல்லா சூழலிலும் நமக்கு நம்பிக்கை தேவை. ஏன்னா நம்பிக்கை இல்லைன்னா நான் போற்றுதுன்னு எனக்கு ஒன்று சொல்ல முடியுமா? முடியாது. இயேசுவின் சீடராக இருக்கணும்னா இப்படி தான் அப்படி. இதில் அப்போ தோமையார் யார்? நல்லா கேள்வி. தோமையார் ஏன் சந்தேகம்னு சொல்கிறோன்னா, பொதுவாக அவர் சந்தேகப்பட்டார், அதனால் சந்தேக தோமான்னு சொல்கிறோம். தவிர அந்த சந்தேகப்பட்டது வந்து தோமையார் அல்ல, எல்லா மனிதர்களும், மனுக்குலம் முழுவதுமே இப்படித்தான் வாழ்கிறார்கள். ஆகவே அவரை நம்ம வந்து ஒரு மனித பலவீனத்துக்கு முன்மாதிரியாக நம்ம பார்க்குறோம், முன்மாதிரியான ஒரு அடையாளமாக பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் அவர் தன் விசுவாசத்தை அவர் தொட்டு பார்க்கவில்லை. அவர் ஒரு சூழல் வருகிறது, ஒரு தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வருகிறது, ஆனால் அவர் தொட்டு பார்க்கவில்லை. இயேசுவை நம்பினார், அவர் வார்த்தையை நம்பினார். ஆகவே நான் ஆண்டவரே என் கடவுளை என்று போற்றுகிறார். அப்போது திருச்சபையில் இன்னைக்கு இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் தெய்வம், இயேசுவே என் கடவுள் என்றெல்லாம் வர்றதுக்கு மிகப்பெரிய அந்த விசுவாச பிரமாணத்தை தோற்றுவித்தவர் யார்? தோமையார். தோமையார் வந்து அதனால்தான் அவர் தன்னை முழுக்க அர்ப்பணிக்க, தன் பல நாடுகள் பல மைல்கள் கலந்து இங்கே வந்து போதித்து இறந்து அவர் மரித்து கடவுளிடம் செல்கிறார். அந்த விசுவாச பிரமாணம் அங்கே உயிர்த்த ஆண்டவரில் கண்ட அவர் பெற்ற அந்த விசுவாசம் அவரை உயிர் விட வைத்தது, இயேசுவுக்காக உயிர் விட வைத்தது. இதுதான் நம்ம தோமையார், புனித தோமையார். அவர் சந்தேக தோமையார் என்று சொல்வதை விட அவர் விசுவாசத்தின் தந்தை, விசுவாச தோமையார் என்று நாம் கூற வேண்டும். ஆண்டவரே, நிறையா நாட்கள் நமக்கு வந்து இங்கே பொதுவாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த சந்தேக தோமையார்னு சொன்னதை விட அது அவர் விசுவாச தோமையார். ஏன்னா முதலில் என் ஆண்டவரே என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி மட்டும் கூறலை, என் கடவுளே என்று அறிக்கையிட்டார். அப்படிங்கிற ஒரு காரியத்தின் வழியாக நமக்கு அவர் ஒரு முன்னுதாரணமாக, முன்னோடியாக இருக்கிறார் என்ற ஒரு அருமையான கருத்தை இந்த நாளிலே நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி.
அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மகதலா மரியாவை பற்றியும் எம்மாவு சீடர்களை பற்றியும் அறிந்து கொண்ட நாம் இன்று தோமையாரை குறித்து அருமையான காரியங்களை தெரிந்து கொண்டோம். நமக்கும் நம் கடவுளிடம் நிறைய காரியங்களில் நம்பிக்கை குறைவாகவே இருக்கிறது. ஆனால் நாம் கடவுளை நெருங்கி செல்லும் பொழுது அவர் நமக்கும் வலுவூட்டுகிறார், நமக்கு அவர் கடவுளாக மாறுகிறார் என்ற ஒரு அருமையான செய்தியை, இயேசுவின் உயிர்த்தெழுதல் செய்தியை அன்பு ஆயர் வழியாக நாம் பெற்றுக்கொண்டோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.